மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எபிசோடுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டுபிடிச்சிட்டாங்க பணத்தை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் மட்டும் கண்டுபிடிச்சது இல்லாமல் போயிட்டு விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க, அந்த கிரிமினலோட பேர் வந்து ரகு. அவன் தான் வந்து பணத்தை எடுத்திருக்கான். அவன் தான் வந்து பணத்தை எல்லாம் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கான். அந்த சீரியல் நம்பர் மூலமாக தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குட் நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ராஜி காலில் விடுது, இன்னொரு பக்கம் மல்லிக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. நம்ம விஜய்கால வந்து நம்பவே முடியல. ஏன்னா வந்து ரகு தான் வந்து அங்கே வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பணத்துலேயும் வந்து இந்த பூஜை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வயிறுக்கே கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுக்கு ஒரே ஷாக்கிங்கு. நம்ம மல்லி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சுடரும் ரகுவும் சேர்ந்து தான் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்திருக்காங்க. வீட்டிலேருந்து பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களோட ப்ராஜெக்ட் நடக்கக்கூடாதுன்னு எங்களை வச்சே அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக ரவுடிக்கு அதே பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. இப்படி தான் வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ராஜுக்கு வந்து இங்கே என்ன பயம்னா, பூமி பூஜை நடக்கக்கூடாதுன்னு சொன்னது ராஜி. ஸோ வந்து இது வந்து எங்கே வெளியே வந்துடுமோ, ரகு மாட்டிக்கினா நம்மளும் மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பயம் வந்து வந்திருக்குங்க. சும்மா எல்லாருக்கும் வந்து ஒரே சமயத்தில் வந்து ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு சம்பவத்தால் வந்து எல்லாருக்குமே வந்து அள்ளி விட்டு போயிடுச்சுங்க. இங்கே இது மட்டும் கிடையாதுங்க, கதிரேசன் வீட்லேயும் அங்கே ஒன்று பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. கதிரேசன் வந்து வீட்டில் சொல்லிகிட்ருக்காரு, நமக்கு இன்னும் 1/2 ஹவரில் வந்து ஒரு குட் நியூஸ் வந்துடும். பணத்தை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, பணமும் நம்ம கைக்கு வரப்போகுது, அந்த ரவுடி யார் அப்படின்றதும் வந்து மாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே நம்ம ரேணுகாவுக்கு பயம் வந்துடுச்சு, ரகு மாட்டிக்கினா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இவளுக்கு பயம், பணத்தை வந்து நம்ம தான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சு அவ்வளோதான், நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுவாங்களா, இல்லை ரகு வந்து ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போ ரகு வந்து பிளான் பண்ணி பண்ணுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக கிடையாதுங்க. போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது ரகுதான்னு. ரகு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ரகுவை தேடி அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ரகுவும் வந்து இப்போதைக்கு அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாரே தவிர, இந்த விஷயம் வந்து வீட்டில் தெரியாமல் இருக்கிறது, வீட்டில் மாட்டாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போதைக்கு எந்த பிளானும் பண்ண முடியாதுங்க. இப்போதைக்கு ரகு தப்பிச்சாலே பெரிய விஷயமா இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்து சம்பவம் நடந்துருக்கு. ரகு வந்து போலீஸ்கிட்ட இருந்து மாட்டாமல் இருக்க தப்பிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. தப்பிப்பாரா மாட்டிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் உண்மை வந்து வெளியே வந்துருச்சுங்க. மல்லி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, போலீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. பட் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்றத வந்து மல்லி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ சுடரும் ரகுவும் சேர்ந்து தான் வந்து கதிரேசன் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்திருக்காங்க. பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து இதுக்கே வந்து செலவழிச்சிட்ருக்காங்க, நம்மளோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு சீனை பார்த்த மாதிரி இருக்குது. மல்லி வந்து இதை வச்சாவது வந்து ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி வந்து மாட்டாமல் போயிடுச்சு. பட் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து ரகு இல்லை சுடர் யாராவது வந்து ஒருத்தர் மாட்டுறாங்க. அப்படி இல்லையா ராஜியாவது வந்து மாட்டணும். ரகுவும் ராஜியும் வந்து கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற விஷயமாவது வந்து வெளியே வந்து வரணுங்க. அவங்க மாட்டுறது அப்பாற்பட்டமாக இருந்தாலே இப்படி தான் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சாகல. அது கண்டிப்பாக வந்து மல்லி வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மல்லி வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. ரகுவும் சுடரும் சேர்ந்து தான் அந்த 50 லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் மல்லி இதை அவங்கள பிடிக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ரகு தான் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு. இப்போது ரகுவை பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கதிரேசன் தான். கதிரேசன் வந்து கேஸ் கொடுத்ததுக்கான காரணம் வந்து மல்லி தான் எடுத்திருப்பான், மல்லி மேலே வந்து பழி விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து மொத்த கதையும் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. பணம் எடுத்தது நம்ம மல்லி இல்லைன்றது நமக்கு தெரியும். கதிரேசனுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்போது ரகு எடுத்தால் அப்போ மல்லி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரகு மாட்டுறது மட்டும் இல்லாமல் ரகு கூட சேர்ந்து சுடரும் மாட்டுவாளா அப்படின்றது. பட் நம்ம ரகு மாட்டினாலுமே வந்து சுடர் பேரை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் வந்து ரகு தான் கிரிமினல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நம்ம மல்லிக்கு தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சுடரோட வேலை தான். அவள் எதுக்காக வீட்டுக்கு வந்தாலும் அந்த காரியத்தை வந்து செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு.
இப்படி எல்லாரும் சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்தை வந்து அடையணும்னு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது, நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், விஜய்க்கு நல்லது பண்ணணும் இருக்கிறப்போ நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றது மல்லிக்கு ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை எல்லாமா போச்சு, விரக்தி ஆகிட்டாங்க. அப்படிலாம் நடந்துகிட்ருக்க சமயத்தில் இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. விஜயும் வந்து சரியான இந்த இந்த விஷயத்துக்காக வந்து நல்லாவே கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து பணத்தை வந்து அடித்தது யாருன்னு தெரியணும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து பூமி பூஜை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐயருக்கு வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பண்ணது ஒரே ஒரு ஆள் தான். அந்த பர்சன் யார், அங்கேயும் வேலை பார்க்குறாங்க, நம்மளுக்கும் கெடுதல் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஒரே இதுவாக இருக்குங்க. இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து இந்த விஷயமாக வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, இல்லை இதிலிருந்தும் ரகு வந்து வெளியே போயிடுவாங்களா, மாட்டிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. என்ன இருந்தாலும் ரகு இப்போ மாட்டிக்கிட்டா சுடரோட சைடு வந்து வீக் ஆகிடுங்க. ஏன்னா சுடர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு டைமும் மாட்டிக்கிற போதும் ஆபத்து வரும்போதும் வந்து ரகு தான் வந்து வெளியே இருந்து காப்பாற்றிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற பட்சப்போ ரகுவே இல்லாத போது சுடரை வந்து காப்பாற்றுறது கஷ்டம். ரகுவை வந்து ரகு வந்து ஈஸியாக வந்து சுடரை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இப்போது ரகு மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டால் சுடர் வந்து சீக்கிரமாக வந்து வெளியே மாட்டிப்பான். இந்த விஷயம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.